வணக்கங்க. இந்த கங்குவா படத்தில் வந்து அந்த விமர்சனம் பண்ணீங்கல்ல, உங்களை தான் நான் சொல்கிறேன். வந்து இப்போ உங்களுக்கு சத்தமாக இருந்துச்சு கேட்டீங்க, வந்து வெளியே சொன்னீங்க. அது வரைக்கும் கரெக்டு. அவங்களுக்கு பாவம் தலை வலிச்சிருக்கு, சத்தமாக இருக்குது, அதை சொன்னாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி தான் சொன்னோம். அதை விட்டு தப்பெல்லாம் பேசுகிறீங்க பாருங்களேன். எப்படியும் ரொம்ப ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிச்சிரு, இதே அது நல்லா அந்த படம் ஓடிடுச்சுன்னா அதே ஹீரோவை நீங்கள் தலைமையில் வச்சு கொண்டாடி அப்படி ஒரு மாதிரி நல்லா பேசி அப்படி சிரிச்சிருப்பீங்க. நல்லா இல்லாதனால நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், சத்தமாக இருக்குது, கேட்க முடியல, படம் பார்க்க முடியல, அது வரைக்கும் தான் சொன்னோம். அதை தாண்டி தவறுதலாக பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. என்னது, ஒரு 500 டிக்கெட் எடுத்ததுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதா? அப்போ இந்த படத்துக்கு பணம் போட்டார் ஒருத்தர், அவருக்கு எவ்வளோ பணம் போட்டுப்பார், கோடிக்கணக்கில் பணம் சொல்கிறாங்க. சரி, கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்காரு, அவர் எதுவுமே பண்ணலையே. எடுத்தோம், எல்லாம் சேர்ந்து எடுத்தோம், நல்லா தான் எடுக்கணும்னு எடுத்திருப்பாங்க, அது ஹீரோ நல்லா தான் நடிக்கணும்னு நடிச்சிருப்பாங்க, எல்லாருமே பண்ணாங்க. ஏதோ ஒன்று சொதப்பிடுச்சு அவங்களுக்கு. அப்போ பெருந்தன்மையாக சொதப்பி இதுவாயிடுச்சு. நம்ம பேசி இப்போ நம்ம சொல்கிறதுனால அவங்க எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வளைச்சிருக்கோம். அந்த பணம் போட்டிருப்பாருங்க, அவரு தான் நான் நினச்சி பார்த்தேன். உண்மையாக நான் அவர் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். இவ்வளோ பணம் போட்டார், இப்போ எல்லாமே அவருக்கு நஷ்டமாயிடுச்சு, அவர் என்ன ஆவார் அப்படின்னு நான் அவரை ரொம்ப நினச்சேன். ஏன்னா நீங்களாம் வந்து 500 கொடுத்ததுக்கு இவ்வளோ கோவப்பட்டு அப்படி கொந்தளிக்கிறீங்க, தவறான வார்த்தைலாம் பேசுகிறீங்க. இதுதான் நீங்கள் யாருன்னு காமிக்கிறீங்க. எப்படி நீங்கள் எவ்வளோ மோசமான மனுஷன் ஜென்மோன்றதை காமிக்கிறீங்க. 500 இவ்வளோ குச்சிங்க, அவ்வளோ பணம் போட்டவர் கம்முன்னு இருந்தார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு விமர்சனம் வந்து பண்ணுறீங்களே, இது எனக்கு பிடிக்கல. இது சொன்னது வரைக்கும் கரெக்டு. அதை தாண்டி தலைவலி மாத்திரை போடணும் உள்ளே போட்டு போங்க, வெளியே வந்து தலைவலி மாத்திரை போடுங்க, இதெல்லாம் வந்து ஓவராக சீன் போடுறது அர்த்தம். அந்த மாதிரிலாம் சீன்லாம் போடாதீங்க. நீங்கள் யாருன்னு காமிக்கிறது தான் தெரியுது. அது மட்டும் இந்த சுஜித்ராவா, அவங்க சுஜித்ரா நினைக்கிறேன் பேர், எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல. அவங்க வந்து கழுதுன்றாங்க, அப்புறம் வந்து உனக்கு படிக்க தெரியலனா மூடிக்கிட்டு இருந்து. இவங்க யார் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு? என்ன அப்படி அசிங்கமாக அப்படியா பேசுவாங்க? வாயை மூடுறின்றாங்க. என்ன இப்படி? என்னன்னா இப்போ ஒரு ஹீரோ நடிக்கிறாரு, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்க. அவருக்கு எவ்வளோ மன வேதனை இருக்கும். இப்படி நடித்து இந்த மாதிரி ஆயிட்டுமே, படம் ஓடலைன்றதே பெரிய வேதனை. நம்ம பேர் போயிடும், மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ படம் ஓடலையே, நம்மளை நம்பி இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தார், அவர் என்ன நினைப்பார், அப்படிலாம் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதை தாண்டி அந்த வேதனை இருக்கும்போது நீங்களும் வந்து எல்லாரும் வந்து நல்லா இல்லைன்ட்டு சொல்கிறத தவிர்த்து அசிங்கமான வார்த்தைங்களாம் பேசுகிறதுக்கா ஆளாயிட்டீங்க. இது யார் முதல்ல சொல்கிறதுக்கு? அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு இவங்க யார் முதல்ல கேட்குற? ஒருத்தங்க இப்படி தான் இந்த அளவுக்கு பேசுனா எனக்கு பார்த்தாலே பிடிக்கலங்க. அந்த சுஜித்ராவா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவ்வளோ மோசமாக இப்படி பேசணும். இதில் வேற இது வந்து பெரிய இந்த அவங்க பேசி போடல, கீழே கமெண்டில் பார்த்தேன். அப்படியே இன்னமும் வீரமங்கையா என்னமோ பேர் போடுறீங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசலாமா? ஒருத்தவங்களை வந்து உளுந்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாரும் அவங்க பொன்னாடி தான் வந்து நிற்பாங்க. புருஷனுக்கு ஒரு இதுனா நீங்கள் ஊரே இப்படி நின்று எல்லாருமே கூடி சிரித்து இப்படி கேலி பண்ணும்போது யார் வந்து நிற்கிறா? அவங்க பொன்னாட்டி ஒரு ஆள் வந்து கெத்தாக நின்று நான் நிற்பேன், நீங்களாம் யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க பாருங்க. அவங்க தான் நிற்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் புருஷனை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும், உண்மைக்கு வந்து நிற்கணும். பொய்க்கு நினைக்க சொல்ல, உண்மைக்கு நிற்கணும். நீங்களாம் அசிங்கப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்தி நிற்கும் போது அவங்க பொன்னாட்டி போடுறதுல என்ன தப்பு? அப்படி தான் போடுவாங்க. என்ன தப்பு? நீங்களாம் பேசுவீங்க பண்ணுவீங்க, அவங்க வந்து கம்முன் பண்ணு. என்ன அங்கே தப்பாக அவங்க பேசவே இல்லையே, தவறுதெல்லாம் எதுவுமே பேசலையே. நீங்கள் வந்து கழுதுன்றதுக்கும் அந்த பேச்செல்லாம் வேறு கேட்டு போகணுமா? என்னப்பா ஒரு படம் நடித்ததுக்கு ஒரு ஃபேமிலியை அசிங்கம் பண்ணி ரோட்டில் விட்டீங்க நீங்களாம் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து இந்த நடிகர் சங்கம் என்ன பண்ணணும்னா, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தீங்க 7 நாளுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது யாருமேனு. கண்டிப்பாக வந்து 7 நாளைக்கு இல்லை, 10 நாளைக்கு. எப்படின்னா மைக்கு பிடிச்சி வெளியே நின்று கேட்குறவங்க வந்து ஹீரோ ஆயிடுறாங்க. படம் நடித்து ஒரு தப்பு வந்தோன்னே அவங்க வந்து
பணம் எவ்வளோ போட்டாங்க, அவங்களுக்கு பணம் கிடைக்காம போய் இந்த மைக்கை பற்றி ரிவ்யூ எடுக்கிறீங்களே, இவங்களுக்கு வந்து வியூஸ் போதும் சப்ஸ்கிரைபர் தான், பணம் இவங்களுக்கு கொட்டுமா? என்ன இது, என்ன நியாயம்? இந்த மாதிரி நியாயத்தை யாருமே கேட்டுறக்கூடாது இந்த சமூகத்தில். நியாயம் கேட்டால் அவங்கள வந்து எல்லாரும் மட்டம் தட்டி ஒதுக்குவாங்க. இவங்களும் அநியாயமாக வந்து மீடியான்னு வந்து பைக்கை வச்சு நீங்கள் எடுத்து நின்றுட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் சம்பாரிச்சிட்டு போயிடுவீங்க. பணம் போட்டவங்களாம் என்னது? என்னப்பா பணம் போட்டு உழைப்பு போட்டு ஒருத்தவங்க அவ்வளோ வருஷமாக நின்று உழைச்சவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கக்கூடாதான்? ஒரு மைக் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் 5 நிமிஷம் நின்று ரிவ்யூ எடுக்கிறேன்னு சொல்லி இவங்களுக்கு பணம் போகணுமா? இவங்களுக்கெல்லாம் பணமே போகக்கூடாதுங்க. இந்த ரிவ்யூ எடுக்கிறவங்க அப்புறம் இந்த வந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுக்கணும். ஒரு படம் வந்துச்சா வெளியே வந்து மைக் எடுத்தோம் கேட்கக்கூடாது. மீடியாவில் இந்த யூடியூப்பில் போடுறாங்க பாருங்கள், யூடியூப்லேயும் போடவே கூடாது. அப்படி போடுறாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக யாராவது ரிவ்யூ போட்டால் 5 வருஷம் ஜெயிலில் கண்டிப்பாக பிடிச்சி உள்ளே போடணுங்க. அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும். இந்த நடிகர் சங்கம் நீங்கள் எல்லாருமே ஒன்றா செஞ்சு போராட்டம் பண்ணி இந்த மாதிரி சட்டம் வரணும். பண்ணணுன்னா எப்படி பண்ணாமல் முடியாமல் போவோம்? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எப்படி பணம் போடுறவங்க நீங்கள், உங்களுக்கு தான் அந்த பணம் வரணும். அதில் உழைப்பு போட்டவங்களுக்கு பணம் வரணும். ரிவ்யூ சொல்லணும். நாங்கள் ரிவ்யூ சொன்னோம். இந்த யூடியூப்பில் உட்காந்து எல்லாரும் வந்து பேசுனாங்க. இவங்களாம் அதில் காமெடி பண்ணி போடுறாங்க. இந்த படத்தை எடுத்து அப்படியே காமெடி பண்ணி தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சு இவங்கெல்லாம் வந்து நல்லவன் ஆயிடுறாங்க பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் மற்றவங்கள தப்பாக சிரித்து காமெடி பண்ணி ரிவ்யூ போட்டு இவங்க சப்ஸ்கிரைப் வாங்கி வியூஸ் போய் இவங்க நல்லவங்க இவங்களுக்கு பணம் வருது. இந்த நடித்தவங்களுக்கும் இந்த பணம் போட்டார் பாருங்க, அவங்களாம் வந்து கெட்டவங்களாம் காமிக்கிறதும் அவங்களுக்கு பணம் வரக்கூடாது. என்ன வித நியாயம்? நியாயம் தான் நான் சொல்ல முடியும், நியாயம் தான் பேச முடியும். நீங்களாம் அநியாயமாக ஆடுறீங்க. யூடியூப்பில் யாராவது இந்த மாதிரி ரிவ்யூ போட்டாங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. முதல்ல இந்த யூடியூப்பில் ரிவ்யூ போடுறேன்னாங்கன்னு சொல்லி தலையில் அடித்து சிரித்து காமெடி பண்ணுறாங்க பாரு. பணம் போட்டவங்க பணம்னா சும்மா வருமா? அந்த காலத்தில் 500 பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படணும். பணம் கஷ்டப்பட்டால் அந்த பணம் ஈஸியாக உட்காந்து மற்றவங்களை கேலி பண்ணிவிட்டு அந்த உழைப்பு எதுவுமே போடாமல் இவங்களுக்கு என்ன பணம் வரணும்? இவங்களுக்குள்ள எதுக்கு பணம் கிடைக்கணும்? நீங்கள் வந்து சட்டமாக கண்டிப்பாக எல்லா நடிகர் சங்கமும் மொத்தமாக போராட பண்ணி உட்காந்துடணும். நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் உட்காந்துட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எவனோ ரிவ்யூ போடக்கூடாது, ஒருத்தவங்க கூட போடக்கூடாது. யூடியூப்பில் போட்டாங்கன்னா 5 வருஷம் ஜெயிலுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு கொண்டு வாங்கலை. எவனா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு படம் பார்க்குறவங்க போய் பார்க்கட்டும், பார்க்காதவங்க வீட்டில் இருக்கட்டும். பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கனா போகிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். இவ்வளோ உழைப்பு போட்டு ஈஸியாக இவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்னத்துக்கு வந்து மைக்கை பிடிச்சி வெளியே இந்த ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லி பிடிச்சி கேட்குறவங்களாம் நல்லவங்களாயிடுறாங்க. போகிற ஆளுங்களை கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக பட்டு சொல்லுங்கன்னு பார்த்தேன். நான் பார்த்தேன்னா தான் சொல்கிறேன். சொல்லுங்கள் நல்லா. அவங்க வந்து இந்த படத்தை கேவலமாக சொல்கிறாங்கல்ல, அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கள விடாமல் கையை பிடிச்சி இழுத்து சொல்கிறது. இந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து காசு வந்துடக்கூடாதுங்க. பணம் போட்டவங்களுக்கு வரணும், நடித்தவங்களுக்கு வரணும், உழைச்சவங்களுக்கு வரணும். சும்மா உட்காந்து மற்றவங்களை கேலி பண்ணதெல்லாம் பண்ணக்கூடாது. போராட்டம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. 10 நாளைக்கு வைங்க. ரிவ்யூ யாருமே சொல்லக்கூடாதுன்னு. நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது வந்து நல்லா வந்து எல்லாருமே நடிகர் சங்கம் மொத்த பேர் வந்து உட்காந்துடணும் அந்த போராட்டத்தில். வராதவங்களாம் நீங்களாம் நடிகர் சங்கத்திலே இல்லைன்னு சொல்லுங்கள். யார் வரலையோ ஒரு ஆள் கூட நீங்கள் இல்லை உங்கள் பேரை தூக்கிடுவோன்னு ஒரு கரெக்டாக ஒரு கண்டிஷனாக ஒரு இது கொண்டு வாங்குங்களேன். நீங்களாவது கொண்டு வரணும். எல்லாரும் வந்து ரோட்டில் உட்காருங்க, போராட்டம் பண்ணுவோம். இப்படி தான் ரிவ்யூ வரணும். எப்படின்னா 10 நாள் கழிச்சு தான் நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க, பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வரக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா 5 வருஷம் இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க. தயவு செஞ்சு பிடிச்சி ஒருத்தனை வந்து ரிவ்யூ சொன்னோன்னு டக்குன்னு தூக்கி உள்ள ஜெயிலு இதுதான் சட்டம்னு சொல்லிட்டு பிடிச்சி போட்டிங்கன்னா எவனா பேசுவேண்ணா? எல்லாம் அமைதியாக இருக்குங்க, எதுவுமே ரிவ்யூ கொடுக்காதுங்க. எனக்கு என்னன்னா பணம் போட்டவங்க எடுக்கணுங்க பணத்தை, இவங்க உட்காந்துட்டு எடுக்கிறாங்கங்க. எனக்கு அது தாங்க முடியல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் போடுற உங்களுக்கு சப்ஸ்கிரைபுக்கு ரிவ்யூக்காண்டி போடுறீங்களா? அப்படிலாம் இல்லை. முதல்ல என் சேனலே மானிட்டேஷனே ஆகாது. இது ஆகலைங்க, முடிஞ்சு போச்சு சேனலு. இதில் சப்ஸ்கிரைப் வந்தாலும் எனக்கு ₹1 கிடைக்கல, கிடைக்க போகிறதில்ல. வியூஸ் போனாலும் ₹1 கிடைக்க போகிறதில்ல. ₹1 காயின் கூட இந்த வரைக்கும் இந்த சேனலில் எனக்கு கிடைச்சதில்ல, இனியும் கிடைக்க போகிறதில்ல. எனக்கு உங்களை மக்களை நீங்களே யார் எப்படின்னு சொல்லணும்ல,
அதுக்கு ஒரு இது எனக்கு கிடைக்கணும்ல, அதுதான் இந்த சேனல், வேற ஒன்றுமே இல்லை. இதில் ₹1 காயின் கூட லாபம் எனக்கு இல்லை. நீங்களாம் எவ்வளோ மோசமான ஆளுங்கன்னு எடுத்து எடுத்து சொல்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் செய்கிறேன். நியாயத்தை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிக்காது, நியாயத்தை சொன்னால் இந்த மக்களுங்களுக்கெல்லாம் பிடிக்காது. பிடிக்காம போங்க, பேசாதீங்க என்கிட்ட. ஒரு ஆள் கூட எனக்கு தேவையில்லை. அப்படி தான் நான் வாழ்க்கையிலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாருமே வேண்டாங்க. நியாயம் எதுவோ யார் பக்கம் தான் அதை சொல்லுவேன். நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லுவேன் நான். நன்றிங்க. ஜெய்ஹிந்த்.